சூரபத்மன் என்ற அசுரன் சிவபெருமானிடம் வரம் பெற்று தேவலோகத்தை கைப்பற்றினான். அசுரனின் கொடுமையில் துன்புறும் தேவர்கள் சிவபார்வதி முன் பிரார்த்தனை செய்தனர். சிவன் தனது 3ஆம் கண் மூலம் ஒரு அக்னி சுடர் உண்டாக்குகிறார். அந்த சுடரை அக்னி மற்றும் வாயுதேவன் சேர்ந்து சரவண பொய்கை அருகே கொண்டு செல்கிறார்கள். அந்த அக்னி சுடர் சரவண பொய்கையில் விழ அந்த சுடரிலிருந்து 6 தெய்வ குழந்தைகள் பிறந்தன. அவற்றை 6 கிருத்திகை பெண்கள் பராமரித்தனர். அவற்றை பின்னர் பார்வதி தேவியார் தனது மார்பில் சேர்த்த போது அந்த 6 குழந்தைகள் ஒன்றாக இணைந்து ஆறுமுகன் எனும் தெய்வமாக தோன்றினார். பார்வதி தேவியார் தன் மகனுக்காக ஒரு தெய்வீக ஆயுதமான வேல் உண்டாக்கினார். முருகன் முதலில் தாரகாசுரன் இருக்கும் மலைக்கு சென்றார். தாரகாசுரன் பல மாயைகள் செய்தாலும் முருகன் அவனை வேலால் சாய்த்தார். அடுத்து முருகன் சிம்மமுகனை எதிர்கொண்டார். அவன் சிங்க வடிவில் தெய்வ படையை தாக்கினான். இறுதியில் முருகன் அவனை மறைத்தார். முருகன் கடலின் நடுவே சூரபத்மனின் அரண்மனைக்கு வந்தார். அரண்மனை மாயத்தால் உருவாக்கப்பட்டது. அசுரா, உன் அகங்காரம் முடிவடையட்டும். தர்மத்தை மீறியவனின் முடிவு இதுவே. முருகன் வேலால் சூரபத்மனை வெட்டி அழித்தார். அவனது அகங்காரம் மயிலாகவும் சேவலாகவும் மாறியது. வேலவா